வணக்கம். இப்ப ஒரு செய்திய படிச்சு பார்க்கலாங்க. படிச்சவங்க சொல்ல கேட்கலாம். அந்த படிச்சவங்க சொல்றத கேட்கறதோட, நடிச்சும் காட்டுனாங்கன்னு வைங்க, நம்ம மனசுல பதியும். அதாவது ஒரு கலை நிகழ்த்துகலையாக மாற்றப்படும்போது, நம்ம மனத விட்டு அகலாது. அதனால தான் சின்ன பிள்ளையா இருக்கப்ப நாடகம் போட சொல்லி நெறைய பள்ளிக்கூடங்கள்ல எதுக்கு சொல்றதுன்னா, "எப்பா நீ பாண்டிய மன்னன், நீ கண்ணகி" அப்படின்னா, அவங்க அந்த வசனத்த மனப்பாடம் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், அவங்க வாழ்நாள் பூரா மறக்காது. அதுபோல இந்த நிகழ்த்துக்கலை மூலமாக பல செய்திகளை சொல்ல முடியும். திரைப்படம் ஒரு நிகழ்த்துக்கலை. தொழில்நுட்ப கருவிகளோடு தேர்ந்த குரலும், சிறந்த முகவெட்டும், நடிப்பாற்றலும் மிக்கவர்கள் ஒரு செய்தியை சொல்லுகிற போது அது வெற்றி பெறுகிறது. போல காட்ல இருக்க மவனை கொல்லாம விட மாட்டேன். எந்த மதத்தையும் சார்ந்து இருக்கிறது பாவம் இல்ல பிரதர், ஆனா தேச துரோகியா இருக்கிறது தப்பு. என் கதையில நான் வில்லன்டா. எங்க ஆட்டம் வெறித்தனமா இருக்கும். நான் கெட்டவனுக்கெல்லாம் கெட்டவன். வசனம் அவரது இல்ல, பாடுறது அவர் குரல் இல்ல. ஆனாலும் கூட அந்த காட்சி நம்ம மனசுல பதியுது. திரைப்படங்களை முதல்ல ஒரு காலத்துல இது பொழுதுபோக்கு, நம்ம நேரத்தை வீணடிச்சிரும்னு சொன்னாங்க. இன்னைக்கு இருந்தா அவங்கெல்லாம் ஒண்ணுமே சொல்ல முடியாது. ஏன்னா அப்ப சினிமா 3 மணி நேரம் தாங்க. இப்ப கையில வச்சிருக்கக்கூடிய அந்த செல் இருக்கே, எல்லா நேரத்தையும் விழுங்குது. சரி இருக்கட்டும். திரைப்படங்கள் தோன்றிய காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னென்ன செஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டா, மொழிக்கு திரைப்படம் செய்த அந்த தந்த பெரிய கொடை என்ன தெரியுங்களா? நல்ல தூய தமிழ் வசனங்கள். ஒரு காலத்தில், நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஒரு காலத்தில் எங்களோடு வயலுக்கு வந்தாயா, ஏத்தம் இறைத்தாயா, நீர்பாய்ச்சி நெடுவயல் நிறைய கண்டாயா. கருத்தாளம் மிக்க பாடல்கள். உற்சாகத்துக்கு சில பாடல்கள், கவலை தீர்க்க சில பாடல்கள். ஆண்டவன் படைச்சான் எங்கிட்ட கொடுத்தான் அனுபவி ராஜான்னு அனுப்பி மரணம் என்னும் தூது வந்தது அது மங்கை என்னும் வடிவில் வந்து. எல்லாத்துக்கும் மேல கற்றுணர்ந்த சான்றோர் பெருமக்களுடைய வசனம் புராண கதைகளை, இதிகாச கதைகளை, சமூக கதைகளை, சமூக நடப்பை எடுத்து சொல்லி அதை நமக்கு உணர வைத்தது. இந்த வகையில் திரைக்கதை ஆசிரியர்கள் மட்டுமில்லாமல் வசனகத கர்த்தாக்கள் அவங்க எத்தனை விஷயங்களை நம்ம கொடுத்துருக்காங்க தெரியுங்களா? இளங்கோவன் என்ற ஒரு அந்த காலத்தில் வசனகர்த்தாங்க. கால் சீட் கிடைக்காதும்பாங்க. அப்படியான அவர். அதேபோல் அவருக்கு இணையாக ஒரு கவிஞர் சொல்கிற உடுமலை நாராயணகவி. பின்னாடி வசனகர்த்தாக்கள் வரிசையாக வர்றாங்க. KS கோபாலகிருஷ்ணனுடைய படத்துல எல்லாம் அந்த வரக்கூடிய குடும்ப வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அடையாப்பா சகோதர பாசம் தான் உயர்ந்ததுன்னு சொல்லுவாங்க. காரணம் ஒரு தாய் வயிற்றுல பிறக்கிறதுனால. AP நாகராஜன் போன்ற திரைக்கதையிலும் வசனத்திலும் எத்தனை புராணங்கள், எத்தனை பக்தி படங்கள் அழகு தமிழில் தரப்பட்டன. குடும்ப படமா KS கோபாலகிருஷ்ணன், மர்ம படமா மாடர்ன் தியேட்டர்ஸ், அதே போல பக்தி படமா AP நாகராஜன். சமுதாயத்துக்கு நல்ல படங்களை சொல்லணுமா, செய்திகளை சொல்லணுமா, புரட்சி தலைவர் MGR அவர்களுடைய படம். அதே போல அவர் என்ன செய்வார்னா, சரியாக ஆட்களை தேர்ந்தெடுத்து இப்படி வசனத்தை இது பேச வைங்க, இது இப்படி எழுத வைங்கம்பார். பாசம், அன்பு, நட்பு என்றால் சிவாஜி கணேசனுடைய படம். இதுக்கு நடுவில் காதல் மன்னன் ஜெமினி கணேசனுடைய படம். ஒரு பக்கம் உச்சரிப்பால் உலகத்தை ஈர்த்த SS ராஜேந்திரன் அவர்களுடைய அந்த குரல். வில்லனாக இருக்கக்கூடிய PS வீரப்பா போல, நம்பியார் போல யாருங்க வசனம் பேச முடியும்? மதம் கொண்ட யானை என்ன செய்யும் தெரியுமா? சினங்கொண்ட சிங்கத்திடம் தோற்று ஓடும். நம்ம வசனம்னா உடனே கோர்ட்டு சீனில் வரக்கூடிய ஒரு வசனத்தை தான் சொல்கிறோம். டாக்டர் கலைஞர் அவர்கள், அவருடைய வசனங்கள். தமிழ்நாட்டிலே இந்த திருவிடத்திலே பிறந்தவன் நான். பிறக்க ஒரு நாடு, பிழைக்க ஒரு நாடு. இப்போ பாருங்க, இவை எல்லாம் திரைப்படங்கள் தாங்க. ஆனால் எப்படியெல்லாம் அது நமக்கு தமிழை கற்றுக் கொடுத்தது, மறக்காமல் வச்சிருந்து தெரியுமா? இந்த நிகழ்ச்சியை நான் தொடர்ந்து சொல்ல போகிறேன் உங்களுக்கு. இப்போ முதல்ல ஒரு முன்னோட்டமாக சொல்கிறேன். ஆரம்பிக்கலாங்களா? கண்ணகின்னு ஒரு படம் வந்தது. பூம்புகார் காப்பியம் தான் கண்ணகி, சிலப்பதிகார காப்பியம். இளங்கோவன் வசனம் எழுதியிருப்பார். கண்ணகி கண்ணாம்பாள், கோவலன் PU சின்னப்பா, கவுந்தியடிகள் யாரு அப்படின்னு கேட்டால் அந்த காலத்தில் UR ஜீவரத்னம். இது போக மாதவியாக ஒரு நடிகை நடிச்சிருப்பாங்க. சரி, இதில் இதே இளங்கோவடிகளுடைய காப்பியத்தினுடைய கதையை வசனமாக எழுதியிருப்பாங்க பாருங்க. அடையப்பா மறக்க முடியாதுங்க.
கோவலன் எல்லாத்தையும் இழந்துட்டு கண்ணகியை பார்க்க வருவான். பொருளை இழந்து புகழை இழந்து எல்லாம் இழந்து வருவான். பியூ சின்னப்பா தான் வந்து அந்த கண்ணகி ஆகிய கண்ணாம்பாவை பார்த்துட்டு ஒரு கணம் அப்படியே வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு, கண்ணகி ஏன் இப்படி இருக்கிறாய் அப்படின்னு கேட்பாப்புல. உன் இளமை என்ன ஆயிற்று, உன் அழகு என்ன ஆயிற்று? அதுக்கு அவங்க சொல்கிற ஒரு வார்த்தை இருக்குங்க, என்ன தெரியுமா? காமனுக்கு தர வேண்டிய காதலை நான் காலனுக்கு தந்து விட்டேன். என்ன அர்த்தம்? நீ என் கூட இருந்திருந்தேன்னா நம்ம குடும்பம் நல்லா இருந்திருக்குப்பா. ஆனால் காலம் என்கின்ற ஒன்று என் இளமையை, என் அழகை, என்னுடைய மகிழ்ச்சியை தின்று விட்டது. இப்போ சிலப்பதிகாரத்தில் இதுக்கான வரிகள் இருக்குது. வான்பொருள் குன்றம் தொலைத்தரை அவள் சொல்லிட்டு அதுக்காக கவலைப்படாத, இந்தா சிலம்பு சிலம்புல கொன்முன்னு சொல்லி அனுப்புகிறான். இது கற்றோர்க்கு, மற்றோர்க்கு இளங்கோவன். அதே போல் பேரறிஞர் அண்ணா வேலைக்காரின்னு ஒரு படம், ஓரிரவுன்னு ஒரு படம், வசனங்கள் அப்படி இருக்குங்க. கே.ஆர். ராமசாமின்னு ஒரு நடிகர், நடிப்பிசை புலவர், பாட்டும் வசனமும் அப்படி பிரபானப்படுத்துவார். அவர் தான் பராசக்தியில் நடிக்க வேண்டியவர். இப்போ அவர் ஒரு படத்தில் டபுள் ஆக்ட் பண்ணுவார். கிணத்துல விழுந்து சாகலான்னு சொல்லி உள்ளே போவார்ல, அதுக்குள்ளே ஒரு சாக்கு மூட்டையில் ஒரு பணம் இருக்கும், மேலே தூக்கிட்டு வந்தால் இவர் மாதிரியே அந்த ஆள் இருப்பார். அப்போ தான் டிஎஸ் பாளையா நண்பர் கூட வந்து சொல்லுவார், விடு, அவன் உன்னை போல இருக்கிறான், இல்லை நீ அவனைப் போல இருக்கிறாய், நீ அவனாக மாறு, இவன் கோடீஸ்வரன், உன் வாழ்க்கை தொடரும். இப்போ அழகான விஷயத்தை அருமையான வார்த்தையில் சொல்லுவாருங்க. இப்போ கே.ஆர். ராமசாமியுடைய ஒரு வசனமும் பாலையாவுடைய வசனம் எப்படி இருக்கு தெரியுங்களா? கிணற்றில் குதித்தவன் பராரி ஆனந்தன், வெளியே வந்தவன் பரமானந்தன். தேட்டரில் அப்படி கைதட்டு வருங்க. அப்போ அவர்கள் தெலுங்கு உலகத்தைச் சேர்ந்த கண்ணாம்பாக இருந்தாலும் சரி, பானுமதியாக இருந்தாலும் சரி, மற்றவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் தமிழை அப்படி உச்சரித்தார்கள். இப்போ பாருங்கள், நகைச்சுவை நடிகர்களுடைய வசனங்கள் கூட ஆபாசமாக ஒருபோது இருக்காதுங்க. இப்போ நம்ம தொடர்ந்து என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? இந்த கதாசிரியர்கள், வசனகர்த்தாக்கள் எப்படியெல்லாம் படங்களில் நல்ல செய்திகளை நமக்கு தந்தார்கள் நாம் பார்க்க போகிறோம். இதில் எல்லா செய்திகளும் வர காத்திருக்கு. போகிற போக்கில் ஒரு வார்த்தை தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இனி திரைக்குள்ளே திரைக்கடலில் முத்தெடுப்போம். அந்த முத்தை உங்களுக்கு என்னுடைய சொற்களால் நான் தருகின்றேன். நான் சொல்லுகின்ற செய்தியில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் என்னோடு நீங்கள் தாராளமாக கலந்துரையாடலாம். நாம் சேர்ந்து இந்த தேரை நகட்டுவோம். திரை வளர்த்த தமிழ் தொடரும். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்கள். உங்களை தேடியே உங்கள் வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்கள், அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய யூடியூப் சேனலில் சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.